உக்காந்தே இருக்கிற ஜாஸ்தி மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்து போடுற ஜாஸ்தி. உக்காந்தே கணக்காட்டு போலன்னு உக்காந்துக்கிறா. தள்ளுங்க பார்க்கலாம், ஒரு ஐட்டம் தள்ளு ட்ரை பண்ணு. பூலாம் கட்டி முடிச்சாச்சு. பூ கட்டி முடிச்சு நம்ம எடுத்து வச்சா பங்குக்கு மட்டும் வருவாங்க மொத்தவங்க. யாரு பக்கத்துல இருக்கிறவங்க இன்னும் காட்டாது. பூவே காட்ட தெரியும் சொல்லி நிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஆனா ஜாஸ்தி ஆமா செம்ம காத்து ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காத்து. மழை வரும் பொழுது மழையில எங்க நம்ம நினைச்சிட்டு போகும்போது சொல்லிட்டு மழை அடிக்குது, இந்த காத்து அடிக்குது, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. மனசு ரொம்ப அடிக்குது, இடமா காமத்தேது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சரணியா தம்பியோட கூட எல்லாம் கூட வந்தோம். அது எப்படி நல்லா தெரியும். புதுசா வந்துக்கிறாங்க ரம்யா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இன்னும் ட்ரை பண்ணி ரம்யா என்ன பண்ணுவோம் பாருங்க. ரம்யா வந்தோடனே ஆரம்பிச்சிட்டா. முன்னாடி திரும்பி விளாட்னா பின்னாடி திரும்பி விளாட்றா. என்ன ஜெயா நீ எவ்வளவு அழகா விளாட்றான்னு பார்க்க வந்தேன். ஒரு எட்டி தான் பறந்துவேன். கால் ஹைட் ஆகிறதமே இப்பதான் ஒல்லியா. நீங்க ஒரு இதை பிடிச்சிட்டீங்க, அவங்க ஒரு இதை பிடிச்சி அழகா விளாட்றீங்க போலுங்க. விளாடுங்க சூப்பரா இருக்குதா? சுலபமாக தான் நிறுத்தணும். ரம்யா என்ஜாய் பண்ணு. பாருங்க பாருங்க மானம் அழகா மப்பு கட்டின்னு எப்படி அழகா இருக்கு பாருங்க. மழை வருமானு ஒரு ஃபீல் இருக்குது எங்களுக்கு. நீங்க வெள்ளாரத்தை கூட சொல்லி தரத்துக்கு ஒரு ஆள் ஃபர்ஸ்ட். குஞ்சு நிமிந்து வேலைச்சா இது பல்லானா இடுப்பு எலும்பு கொஞ்சம் மடுக்கும் தான். சரி சரி விளாடுங்க. உக்காந்தே இருக்கிற ஜாஸ்தி மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்து போடுற ஜாஸ்தி. ஆமாம் அதெல்லாம் உக்காந்தே கணக்காட்டு போலன்னு உக்காந்துக்கிறா. தள்ளுங்க பார்க்கலாம், ஒரு ஐட்டம் தள்ளு ட்ரை பண்ணு. ஆஹா என்ன குடுக்குன்னு வரத்துக்கு ட்ரை பண்ணுறியா? நான் வீடியோ எடுத்தாலும் நீ சிரிச்சிடுறானா. வேகமாக ட்ரை பண்ணுங்க. காற்றுல பறக்கிற மாதிரி தான் வெயிட்டாக இருக்கணும். அது மெலிசா இருந்தாலும் அழகு தான் இதெல்லாம் பண்ணுறது. பண்ணு வர்றா ஒரு காலை பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுல நானும் ரம்யா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா தான் வந்து என்ஜாய் பண்ணவே இல்லை, இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பண்ணுறது. வந்து நடக்காத முன்னே நடக்கிற போல ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் தான் அதிகமாக நடக்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு? பார்க்கும்போது வந்து பண்ணணும் போல ஆர்வமா இருக்கா? ஆர்வமாக இருக்கு. ஆனால் உண்மையிலுமே ரொம்ப நடக்கிறேன் இல்லையா, எனக்கு காலு தான் வலிக்குதானா. சரிம்மா நீங்கள் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், வாங்க. சரி ஜாலியாக இருக்குது. இன்னும் காலை நேரத்தில் வர சாயந்தர நேரத்தில் வரது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்தமாரி நேரத்தில் வரது. ஆமாம் கிளைமேட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. சரி வாங்க. கிச்சாவும் தூக்கு வாய்ப்புலன்ற ராஜா மாதிரி உக்காந்துட்டாரு. அதாச்சு இதாச்சு இப்போ வந்து சைக்கிள் ஓட்டிங்கிறீங்க. நீ ரைட்ல ஓட்டுங்க, ரிவர்ஸ்ல ஓட்டு. சூப்பராக வாட்டுற ஓட்டு. அம்மா என்ன காலிங்காட்டி என்ன பூலாம் கட்டுறீங்க? எதனா விசேஷமா என்ன? எந்த விசேஷம் இல்லை. நேற்று வாங்கின பூ வந்து நம்ம விழுப்புரம் போயிட்டோம் இல்லையா, அதனால கட்டவே முடியல. போய் வந்த டயர்ல வந்து நம்ம பூ கட்ட ஒரு சின்ன ஆர்வமே கிடையாது. வெள்ளம் போட்டு தூங்கியாச்சு. அதனால பசங்க காலிங்காட்டி தை கிளாஸ் போதுங்களா, அதனால நம்ம கட்டி கொடுத்துலாம் சொன்னா ரம்யா என் கூட ஹெல்ப் பண்ணிக்கிறா. ரம்யா நிறைய பேர் எல்லாருமே ஒன்னதான் கேட்குறாங்க, நீ எதனா வாயத்தை வந்து பேசினத நான் அமைதியாகவே இருக்கிறேன். அது அமைதி பொண்ணு அப்படியே வெக்கம் பொத்தி பொத்தி வெள்ளத்த புள்ள மேகல வெக்க விட்டு போலன்ற கதை அப்பப்போ வெக்கப்படுறாரு. எதனா ஒன்று சொல்லிட்டா போ சிரிச்சிருவாரு ரம்யா. ஐயோ ஐயோ சரி சரி ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா நீ எவ்வளோ பூ கட்டியிருக்க காட்டு பார்ப்போம். நானும் ஒரே ஈக்குவல் தான் கட்டிக்கணும். நான் வந்து 3 கட்டிட்டேன். ரம்யா வந்து 2 கட்டுறேன். 2 கட்டுறதுக்கு பிடிக்கல, தலைவலிக்கு மீத்துது. ஆனால் பூ கொஞ்சம் நிறம் மாறிது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி நான் கப்பு தான் வச்சிருந்தேன். அது வந்து அந்த கப்பு வந்து மூடி கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு தெரியல, அந்த நிறம் மாறிடுது.
ரமேஷ் கட்டும் போதே வேறு புலம்பினே கட்டுறேன். ஏன் பெரியாம நீ எப்போ வச்சுதான் பூ வாங்கி வச்சேன்னு பூ கொஞ்சம் இதுவாக ஆயிடுது நல்லா வைக்க மாட்டேன்னு சொல்லி நிற்கிறான். நம்ம தான் தூக்க காலத்தில் வச்சிடறோம் அதுமாரி ஆகி போகுது. சரி சரிம்மா. ரம்யா என்ன கிளாஸுக்கு கிளம்பல? கிளம்பணும். சரி சரி. உன் வாயிலேருந்து வார்த்தையை வர வைக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் எதுவுமே வர மாட்டேன்னுது. ரம்யா நேற்று போய் பார்க்கில் என்ஜாய் பண்ண எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதை விட ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஏறி இப்படி இப்படி என்னாங்களா அப்போ வந்து எனக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி தெரியுது. இடுப்பு வந்து மடுக்கு மடுக்குன்னு கேட்க மாதிரி சவுண்டு சொல்லியிருந்தா அவள் சொன்னதை பார்த்தா மற்றபடி எதுவுமே ஏரியா விளாட மாட்டேன்னு நினச்சிருந்தேன். கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்று எல்லாத்துலேயும் ஏரியா விளாட்றேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நானும் பார்த்து தான் இருந்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க நீங்களும். எல்லாத்துலேயுமே அந்த ஏரியா என்ஜாய் பண்ணேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் செல்ல பார்த்துட்டு கீழே கொஞ்சம் என்ன சொல்கிறேன் ரம்யா மஞ்சள் மஞ்சளாக தேர்தான். ஏன் ரம்யா மஞ்சள் மஞ்சளாக தேர்தா? செய்ய பார்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தெரியுது கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அப்புறம் வந்து பூ கட்டணும். என்ன பண்ணுறீங்க? பூலாம் கட்டி முடிச்சாச்சு. பூ கட்டி முடிச்சு நம்ம எடுத்து வச்சா பங்குக்கு மட்டும் வருவாங்க ஒருத்தவங்க. யார் பக்கத்தில் இருக்கிறவங்க? இன்னும் கட்டாது, பூவே கட்ட தெரியுன்னு சொல்லி நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்டியானா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய எறும்பு கூட கத்தி தடுமாறி வந்து கட்டிடுவேன். சின்ன எறும்புனா எனக்கு சுத்தமாக கட்ட வரல. நைட்டு நான் கட்ட உக்காந்தனா இல்லையா உட்காந்தேன் ரெண்டு கட்டிட்டு அது எனக்கு கட்டவே வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி தெரியாத பூ இப்போ காசு கொடுத்து வாங்கி வேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இது வந்து காலைல கட்டணுமா அதான் பழுப்பு மிடமா ஆயிடுது. நைட்டு வந்து சும்மா கட்டணும். அந்த பூ மட்டும் எனக்கு இது கலரா இருக்குன்னு எடுத்து வச்சுனேன். அதான் பூ வந்து இப்போ சரி பார்த்தா எடுத்துக்கினீங்க போதும் எனக்கு குறை கிடையாது. பூ வந்து எடுத்துக்கினேன். ரம்யாவுக்கும் அவளுக்கு திட்டமான பூ வந்து எடுத்துக்கிட்டா. பூ வந்து நிறம் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் நான் வந்து கப்பில் போட்டு தான் அழகாக வச்சு மூடி வைக்கிறேன். அந்த கப்பில் போட்டு மூடி வச்சா அந்த கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மாறி போகுது வித்தியாசமாக. அதுக்கு வந்து கவரில் ஒரு இடத்துல வந்து கவரில் போட்டு கட்டி வச்சு பார்க்கணும் சரியா? ஆமாம் பூ நல்லா இருக்குதா நீட்டு. ஃபர்ஸ்ட்லாம் கப்பில் தான் போட முடியும் எப்பவுமே. என்னன்னு தெரியல இப்போதான் வந்து ஒரு 2 days அப்படி இருக்கு. சரி நீங்கள் என்ன கிளம்புற எல்லாம் ஆயா உட்காந்துக்கிறீங்க? ஆயா உட்காந்துனுக்குறோமா? சரி காலிலேருந்து ஏஞ்சி உட்காருவாள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டை பெருகுது ஏன் பெருகுது அது இதுன்னு சொல்லிட்டு வேலையாக வந்தோம். கொஞ்ச நேரம் பூ கட்டுற சாங்கில் கொஞ்சம் உட்காந்து அவ்வளோதான். அதுக்கு அம்மா இவ்வளோ நேரம் உட்காருங்களேன்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்புறம் உங்கள் டைம் ஆகுது இல்லையா? ஏஞ்சி கிளம்பணும். ஒருத்தவங்க தான் போய் கிளம்ப ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ரம்யா நீ போய் கிளம்பு. சரி சரி நான் கிளம்புறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்து கிளாஸ்க்கு வந்து கிளம்ப போகிறோம். மல்லிகைப்பூ வந்து நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம கப்பில் வைக்கலாமா காரில் வைக்கலாமா சொல்லிட்டு காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. யாராருக்கெல்லாம் பார்க் போக ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாமே வந்து காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டேன். டாட்டா பாய் பாய். எதுக்கு என்ன பார்த்து 2 பேரும் அப்படி சிரிக்கிறீங்க? நீ சொல்கிற ஒரு கதை வசனத்தை பார்த்தோம்.